ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமின்னாலே கிரிவலம், அதுவும் கார்த்திகை தீபம் முடிஞ்சிருக்கு. திருவண்ணாமலை ரொம்ப விசேஷமாக இருக்கும். கார்த்திகை தீபத்தை எல்லாரும் கொண்டாடி முடித்து ஆசுவாசப்படுத்தின்னு இருக்கிற இந்த பௌர்ணமி தினத்தில் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் விசிராந்தியாக இருப்பேள். அப்போது ஸ்ரீ பெரியவாளுடைய அருள் நமக்கு எப்படி கிடைக்கிறது, எப்படியெல்லாம் கிடைக்கிறது அப்படின்னு நாம் யோசிப்போம். அந்த மாதிரி ஒரு பௌர்ணமி தினத்தில் நடந்த ஒரு பக்தருக்கு ஏற்பட்ட அனுபவம் தான் முக்காலமும் உணர்ந்த பெரியவா, நடமாடும் தெய்வம் பெரியவா, நடந்தது, நடக்கிறது, நடக்க போகிறது எல்லாத்தையுமே பிரத்யக்ஷமாக சொல்கிற ஸ்ரீ பெரியவா. அந்த சிவராமகிருஷ்ணனுங்கிறவர் ஒரு சென்னை அன்பர். அவரும் அவர் அம்மாவும் பெரியவாளுடைய ரொம்ப அத்தியந்த பக்தர்கள். பெரியவா பெரியவா பெரியவான்னு சொல்லிகிட்டே இருக்கிற கூடியவா. ஒரு முறையும் இவர் பெரியவர் தரிசனத்துக்கு வரும்போது அவ அம்மா என்ன பண்ணுவாளாம், மடியா பக்தி ஸ்ரத்தையா வெங்கலப்பானையில் திரட்டிப்பால் பண்ணி தருவலாம். அந்த திரட்டிப்பாலில் ஒரு சுண்டைக்காய் அளவு, ஒரு நெல்லிக்காய் அளவு பெரியவா சாப்பிட்றது அது ஒரு விசேஷம். அதுவும் அவெல்லாம் பால் மாடு அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கிற இடத்துலேருந்து வந்திருந்தா கேட்கவே வேண்டாம். அந்த மடியாக பண்ணிட்டு வரானா ஒரு மாட்டு பாலாவே எடுத்திருப்பா. அந்த மாதிரி பக்தியோடு பண்ணிட்டு வந்து கொடுக்குறார். கொடுக்கும்போது அவர் தரிசனத்துக்கு வந்தது அதிகாலை விஸ்வரூப தரிசனத்துக்கு. சென்னையில் இருந்து அப்போல்லாம் காஞ்சிபுரம் வரணுன்னா காரில் தான் வர முடியும், செங்கல்பட்டு வழியாக. வேறு ஒன்றும் வசதி கிடையாது. ஆனால் அந்த போக்குவரத்து வசதி தான் அப்படின்னா தகவல் தொடர்பும் அப்படி தான். ஏதான அவசரமாக செய்தி சொல்லணுன்னா அதுக்கும் அப்போ இருக்காது. உடனே நாம் ஊருக்கு போய் தான் அதை தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணின்னு இருக்கும்போது பெரியவா கிட்ட இந்த மாதிரி அணுக்க தொண்டர்கிட்ட சிவராமகிருஷ்ணன் வந்திருக்கேன்னு சொல்லுங்கோ பெரியவா தரிசனத்துக்கு அப்படின்னு இவர் சொல்கிறார். அணுக்க தொண்டரோ கைங்கரியம் செய்கிறவரோ போய் பெரியவா கிட்ட அதை சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெரியவா உடனே போக சொல்ல அவன் இங்கே இருக்கக்கூடாது, உடனே கிளம்பணும், அவன் சென்னைக்கு போகணும் அப்படிங்கிறா பெரியவா. இந்த உத்தரவை எப்படி அவர் அணுக்க தொண்டர் இவர் சிவராமகிருஷ்ணன் கிட்ட சொல்லுவார், அவர் எப்படி தாங்கிப்பார்? சிவராமகிருஷ்ணன் கிட்ட வந்து விஷயத்த சொல்றார். இந்த மாதிரி ஸ்ரீ பெரியவா உங்களை அவசரமாக ஊருக்கு திரும்ப போக சொல்கிறா, இதுதான் பெரியவாளுடைய உத்தரவு ஆகியிருக்கு அப்படின்னு அவர் சொன்ன உடனே இவரும் யோசிக்கிறார், நாம் ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ, ஏதானா அபவாதம் பண்ணிட்டோமோ, தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு திரும்ப திரும்ப அதையே நினச்சிக்கிறார். மனசு வேதனையாருது. ஆனால் இது எதுவுமே பெரியவா எது செஞ்சாலும் கரெக்டாக செய்வா, நல்லது மட்டும்தான் செய்வா, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்கிறது அவருக்கு மனசில் தோன்றுறது. ஆனால் பெரியவா சொன்னதை உடனே கேட்கவும் செய்யணும். அம்மா கொடுத்த திரட்டிப்பால் இருக்கே, அதையானு நீங்கள் பெரியவா கிட்ட சேர்த்துடுங்கோ. அம்மா மடியாக செஞ்ச திரட்டிப்பால் வழக்கம் போல் பெரியவா பார்க்க வரும்போது எடுத்துன்னு வர்றது தான். நீங்கள் இதை மட்டுமால நீங்கள் சேர்ப்பிச்சுடுங்கோ அப்படின்னு கைங்கரியக்காரர்கிட்ட சொன்ன உடனே அதை எடுத்துகிட்டு போகிறார். சரி பாவம், இந்த மாதிரி மனசுக்கு இதுவான ஒரு ஆறுதல் தரும் அப்படின்னு அதை வாங்கிட்டு போகிறார். வாங்கிட்டு போய் பெரியவா கிட்ட இந்த மாதிரி சிவராமகிருஷ்ணனோட அம்மா வந்து திரட்டிப்பால் பண்ணி கொடுத்துருக்கா மடியா, இதை உங்களை எடுத்துக்க சொல்கிறா அப்படின்னு நீங்கள் இவர் அணுக்க தொண்டர் சொல்லி போய் கொடுத்த உடனேயே அதையும் எடுத்துட்டு கிளம்ப சொல்லு உடனே அப்படின்னு சொல்லிட்டா ஸ்ரீ பெரியவா. ஒரே வார்த்தை. இதை போய் எப்படி நான் அவர்கிட்ட சொல்கிறது அப்படிங்கிற ஒரு தயக்கம் அந்த அணுக்க தொண்டருக்கு ஜாஸ்தி ஆகிடுது. அவருக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடுது. இதை எப்படி நாம் அவர்கிட்ட சொல்ல போகிறோன்னு தடுமாறியே மெதுவாக சொல்கிறார். ஸ்ரீ பெரியவா சொன்ன ஒரே வார்த்தை, உங்களை இங்கே இருந்து காலத்தை கடத்த வேண்டாம், நீங்கள் உடனே உங்கள் ஊருக்கு ஆற்றுக்கு போகும்படி உத்தரவு பண்ணியிருக்கா பெரியவா, இதையும் எடுத்துட்டு போக சொல்லிட்டா. இந்த தடவை உங்களுக்கு அவ்வளவுதான் அனுகிரகம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் கிளம்பிடுங்கோ அப்படிங்கிறார் அணுக்க தொண்டரும். இவரோ வந்தவர் சிவராமகிருஷ்ணனோ சரி நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், பெரியவா எது சொன்னாலும் அது கரெக்டு அப்படிங்கிறத மனசில் நினச்சிட்டு தெளிவு இருக்கணும் இல்லையா, அந்த தெளிவு இருந்துட்டு பக்தாளுக்குன்னாலே எதை பற்றி கவலைப்பட மாட்டேன். அவரும் கிளம்பிட்டார். திரும்ப அதே மாதிரி காரில் பயணப்பட்டு போகிறார். வீட்டுக்கு முன்னாடி ஒரு கூட்டம். இதை கூட்டத்தை பார்த்த உடனே இவருக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துடுத்தோ அப்படிங்கிற வரைக்கும் இவருக்கு கொஞ்சம் புரிஞ்சுது. அதனால தான் பெரியவா நம்மளை அங்கே காக்க வைக்காமல் கிளம்ப சொல்லிட்டா. இந்த காலம் மாதிரி தகவல்லாம் உடனே ஃபோனு சொல்ல முடியாது, செய்ய முடியாது. இவர் உடனே ஆற்றுக்குள்ளே போனால் திரட்டிப்பால் கொடுத்த அம்மா நற்கதி அடைஞ்சா. அந்த முற்றத்தில்
அவளை கடத்தி மாலை போட்டு மரியாதை பண்ணி எல்லாம் கூட்டம் கும்பல் கூடியிருக்கு. இவர் போய் அங்கே நின்ன உடனே அந்த காருண்ய மூர்த்தியை நினச்சி அங்கேயே மானசீகமாக ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு, இதுக்காக தான் என்ன உடனே கிளம்புன்னு சொல்லி உத்தரவு கொடுத்தேலா, பெரியவா பெரியவா பெரியவான்னு சொல்லிட்டு அங்கேருந்து நமஸ்காரம் பண்ணுறார். என்ன இருந்தாலும் வீட்டிலேருந்து அது நடந்தது ஸ்ரீ பெரியவாளுக்கு எப்படி தெரிஞ்சுது? அது காருண்ய மூர்த்தி இல்லையா, நடமாடும் தெய்வம்னு சொல்கிறோம், பிரத்யக்ஷமான தெய்வம்னு சொல்கிறோம். எல்லாம் பேரளவில் இல்லை, செயல்லையும் உண்டு அப்படின்னு ஸ்ரீ பெரியவா ஒரு முறையும் நமக்கு சொல்லி காட்டுறா, செய்கிறா. நாம் எல்லாத்தையும் நாம் பாடம் எடுத்துக்கணும், படிக்கணும். அவர் அங்கேருந்து அதை சொன்ன உடனே மானசீகமாக பூஜையை பண்ணிட்டு ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா அப்படின்னு நாமளும் சொல்ல வேண்டியிருக்கு. இன்னைக்கு பௌர்ணமி, இப்பேற்பட்ட பதிவுன்னு நாம் நினைக்க வேண்டாம். இதுவும் நமக்கான பதிவு, நல்லது தான். பௌர்ணமி அன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. இதையும் ஆசீர்வாதமாக எடுத்துப்போம், பெரியவாளுடைய ஆசீர்வாதம். இது நான் ஏன் இன்னைக்கு இப்படி சொல்லணும், இதுவும் ஒரு ஆசீர்வாதம், பெரியவா சொல்லியிருக்கா. எல்லாம் நன்மைக்கே. சர்வ வியாபி இல்லையா, சர்வ வியாபி சர்வஜன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.